உங்கள் மனதை விழிப்படைய செய்வதற்கு வரவேற்கிறோம். ஒரு மனது இன்னொரு மனதுடன் தொடர்பு கொள்ள முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது நினைத்து பார்த்ததுண்டா? டெலிபதியின் கவர்ச்சிகரமான உலகில் நாம் மூழ்கி இருக்கிறோம். அது எப்படி வேலை செய்கிறது, எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஆர்வம் உடையவராக இருந்தாலும் சரி, காத்திருங்கள். உங்கள் மனதின் ஆற்றலை பற்றி உங்களிடம் படிப்படியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அடிப்படையில் இருந்து ஆரம்பிக்கலாம். டெலிபதி என்பது எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது மனக்காட்சிகளை நேரடியாக ஒரு மனதிலிருந்து இன்னொருவருக்கு அனுப்பும் ஆற்றலாகும். விஞ்ஞானம் இந்த நிகழ்வை முழுமையாக விளக்கவில்லை. ஆனால் ஆற்றல் மற்றும் அதிர்வலைகள் மூலம் செயல்படும் என்று பலர் நம்புகிறார்கள். அது நேசிப்பவராக இருந்தாலும் சரி அல்லது செல்ல பிராணியாக இருந்தாலும் சரி, டெலிபதி உங்களை ஆழமான, கண்ணுக்கு தெரியாத அளவில் இணைக்க உதவுகிறது. முதலில் அமைதியான ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். டெலிபதிக்கு அமைதியான மனநிலை தேவை. எனவே சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் எண்ணங்களை அகற்றி மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். அந்த நபரை உங்கள் மனதில் நிறுத்தி தெளிவாக பாருங்கள். அவர்களின் முகம், குரல் மற்றும் அவர்கள் தொடர்பான உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அவருடைய நினைவுகளை கற்பனை செய்து பாருங்கள். இது டெலிபதி தொடர்பை கூர்மைப்படுத்த இலகுவாக்குகிறது. உங்களது ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது டெலிபதி சிறப்பாக செயல்படும். அதிக அதிர்வு நிலைக்கு வருவதற்கு நன்றியுணர்வு அல்லது நேர்மறையான அனுபவங்களை பற்றி சிந்தியுங்கள். அதாவது, நீங்கள் யாருடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் தொடர்பான உங்களிடம் இருக்கும் நல்ல அனுபவங்களை சிந்தித்து பார்த்து உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் உணர்வுகள் விரைவாக அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு உதவும். இப்போது உற்சாகமான பகுதி. செய்தி அனுப்புவதற்கு இந்த படிமுறைகளை பின்பற்றவும். உங்களது கண்களை மூடிக்கொண்டு அந்த நபரை தெளிவாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மனதை அவர்களுடன் இணைக்கும் ஒரு ஒளிக்கற்றையை காட்சிப்படுத்துங்கள். எளிமையாகவும் ரிலாக்ஸாகவும் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தகவலில் வார்த்தைகள், காட்சிகள் அல்லது உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் ஒரே சிந்தனையில் கவனம் செலுத்துங்கள். உதாரணமாக, ஒரு நண்பரிடம் உங்களுக்கு கால் பண்ண சொல்லி விரும்பினால் அவர் உங்களுக்கு கால் செய்து உங்கள் ஃபோன் ரிங் பண்ணுவது போலும், அதை நீங்கள் எடுப்பது போலவும் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் செய்தி ஒளிக்கற்றை அல்லது ஒளி அலைகளின் வழியாக அவர்களின் மனதில் பயணிப்பதை பாருங்கள். முழுமையான நம்பிக்கையோடு உங்கள் செய்தியை அவரால்
பெறப்படுகிறது என்று உணருங்கள். முழுமையான நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள். எல்லா திறமைகளைப் போலத்தான் டெலிபதியும் தொடர் பயிற்சியின் மூலம் வலுவடைகிறது. சிறியதாக தொடங்குங்கள். நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் செய்திகளை அனுப்ப முயற்சி செய்யுங்கள். நாளடைவில் உங்கள் ஆற்றல் பலமடையும். உங்கள் ஆற்றல் மேம்படும். டெலிபதி என்பது மற்றவர்களுடனான உங்கள் தொடர்பை ஆழமாக்குவதற்கும் உங்கள் மனதின் ஆற்றலையும் விழிப்படைய செய்வதற்கும் அற்புதமான கருவியாகும். இன்றே நீங்கள் பயிற்சியை தொடங்குங்கள். நீங்களும் ட்ரை பண்ண போறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.